ஓகே, இப்போ ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம்னா அந்த டிட்ரைரேஷன் லாஸ் பை டிட்ரைரேஷன் அண்ட் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஓகே, டேமேஜஸ் ஃபார் டிட்ரைரேஷன் காஸ்ட் பை டிலே அப்படின்றது வந்து வி வுட் ஹவ் சீன். ஓகே, டிலே நடக்கிறதுனால நமக்கு டிட்ரைரேஷன்னா ரிடக்ஷன் இன் த வேல்யூ ஆஃப் த குட். ஓகே, ஸோ அது வந்து நடக்கிறது. அந்த நடக்கும்போது அதுக்கு நம்ம எப்படி பார்க்கணும், அது எப்படி லாஸ் சொல்லுது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ டேமேஜஸ் அந்த ஃபார் டிட்ரைரேஷன் ஆஃப் டிலே பார்த்துட்டே இருக்கும்போது லாஸ்ட்ல என்ன சொல்லியிருப்பேன்னா 5 days தான் நமக்கு ஃப்ரூட்ஸ்க்கு டைம் பீரியட் இருக்கு. அதில் 2 days பிறகுதான் வந்து டிலே நமக்கு வந்து டெலிவர் பண்றாங்க. இப்போ 3 days தான் வந்து நமக்கு ஒன்றும் பேலன்ஸ் செல்லிங் டைம் இருக்கு. அண்ட் அதுலயுமே வந்து ஒரு 100 kgs இருக்குன்னா அந்த 100 kgsல ஒரு 8 kgs ஆல்ரெடி டிட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஃபார் தட் 8 kgs தே ஹாவ் டு பே அஸ் மணி. தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, பாயிண்ட் நம்பர் 2 என்ன தெரியுமா? பாயிண்ட் நம்பர் 2, நாட் ஓன்லி கூட்ஸ் டிலே, அதே மாதிரி பாருங்க டைம் டிலே தான். டைம் டிலேனால தான் நமக்கு கூட்ஸ்ல வந்து டிட்ரைரேஷன் நடக்குது, பிசிக்கல் டேமேஜ். பட் ஆல்சோ சேல்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கும் எனக்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் இருக்கு. மில்க் வந்து எனக்கு 2 days தான் எனக்கு டைம் இருக்குன்னா அந்த மில்க் விற்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா 2 days டைம் இருக்கிற மாதிரி டேட் வாங்கிப்பாங்க. பட் லேட் டெலிவரி 1 day கழிச்சு தான் வந்து டெலிவர் பண்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க டெலிவர் பண்ணிருக்கக்கூடியது 100 packets, 2 days தான் நமக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கு மில்க்குக்கு. அப்போ ஆல்ரெடியே 1 day போயிடுச்சு மில்கோட எக்ஸ்பைரி டேட்ல. அப்போ பேலன்ஸ் ஒன்றும் 1 day தான் இருக்கு. அப்போ 100 packetsல only 50 or 54 packets தான் நமக்கு வந்து மிச்சம் இருக்கு. அப்போ சேல் பண்ணியிருக்கோம். அப்போ பேலன்ஸ் வந்து 46 packets. ஓகே, 50 or 46 packets வந்து நம்ம ஒன்றும் விற்காமலே வச்சிருக்கோம். அப்படி விற்காம வச்சிருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னது? த மெயின் ரீசன் இஸ் டிலேட் டெலிவரி. அப்போ ஒரு டிலேனால நம்மளோட ப்ராடக்டோடைய டைம் கம்மியாகுது, நம்ம ப்ராடக்டோடைய வேல்யூ கம்மியாகுது, இல்லை கூட்ஸ் வந்து பிசிக்கல் டேமேஜ் ஆகுது. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அந்த விஷயத்துக்கு we can claim damages. That is called as damages for deterioration caused by delay. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், ப்ரீஃபிக்ஸ் டேமேஜஸ். பாருங்கப்பா, இதை வந்து ரொம்ப அங்கே இங்கன்னு கொண்டு போயிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். ப்ரீஃபிக்ஸ்டு டேமேஜ் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி அந்த டேமேஜஸ், இந்த மாதிரி சினாரியோல இந்த டேமேஜஸ் அரைஸ் ஆகும், அந்த டேமேஜ் நீங்க பே பண்ணணும் அப்படின்னு முன்கூட்டியே நம்ம பண்றது என்னதுன்னா ப்ரீஃபிக்ஸ்டு டேமேஜ்னு சொல்றோம். ஓகே, அப்போ வாட் இஸ் ப்ரீஃபிக்ஸ் டேமேஜ்? ப்ரீஃபிக்ஸ் டேமேஜஸ் ஆர் டேமேஜஸ் விச் இஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. ஓகே, வைல் டிராயிங் த கான்ட்ராக்ட். அப்போ ஒரு கான்ட்ராக்டை நான் உருவாக்கும் போதே நான் ஒரு டேமேஜை வந்து ப்ரீஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சினாரியோல எவ்வளோ ஆகும்னு சொன்னோம்னா அதுதான் ப்ரீஃபிக்ஸ் டேமேஜ். கரெக்டா? இந்த ப்ரீஃபிக்ஸ் டேமேஜை நம்ம புக்ல 2ஆ பிரிச்சிருப்பாங்க. ஒன்று அண்டர் இங்கிலீஷ் லா அண்ட் அனதர் ஒன் வந்து இந்தியன் லா. இங்கிலீஷ் லா கீழே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம திருப்பி 2ஆ பிரிக்கிறோம். எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரீஃபிக்ஸ் டேமேஜ் மீனிங் பார்த்துட்டோம். ப்ரீஃபிக்ஸ் டேமேஜ் வந்து நம்ம எத்தனை விதமா பிரிக்கிறோம்? 2 types. ஒன் இஸ் அண்டர் இங்கிலீஷ் லா, அனதர் ஒன் இஸ் அண்டர் இந்தியன் லா. அண்டர் இங்கிலீஷ் லா திருப்பி எத்தனை விதமா பிரிக்கிறோம்? 2 types. என்னென்னது? ஃபர்ஸ்ட் பெனால்டி, 2 லிக்விடேட்டட் டேமேஜ். பெனால்டி, வாட் இஸ் பெனால்டி? பெனால்டின்றது ஒன்றும் இல்லை, அக்கார்டிங் டு செக்ஷன் 74 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அதுக்குள்ள தான் நம்ம பார்க்குறோம் ப்ரீஃபிக்ஸ் டேமேஜ். அண்டர் இங்கிலீஷ்ல 2ஆ பிரிச்சிருக்கான். அதில் பெனால்ட்டின்னு ஒன்று பிரிச்சிருக்கான், லிக்விடேட்டட் டேமேஜ்னு ஒன்று பிரிச்சிருக்காங்க. அந்த பெனால்ட்டினா என்ன? பெனால்ட்டி இஸ் நத்திங் பட் எப்போ ஒரு கான்ட்ராக்ட்ல நான் வந்து இதுதான் டேமேஜ் ஆகும்னு தெரிஞ்சு அதை விட ஒரு எக்ஸசிவ் டேமேஜ் நான் வாங்குறேன், எக்ஸசிவ் அமௌண்ட் ஒன்று வாங்குறேன், அதிகமான அமௌண்ட் நான் வாங்கும்போது அதுதான் நம்ம பெனால்ட்டின்னு சொல்றோம். ஓகே, ஒரு ஹையர் அமௌண்ட் நம்ம வாங்கும்போது அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா பெனால்ட்டி. பட் அதுவே லிக்விடேட்டட் டேமேஜ்னா என்னன்னா ஆல்ரெடி ஐ வுட் ஹவ் ஃபிக்ஸ்டு, இவ்வளவுதான் வந்து டேமேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். அந்த ஆல்ரெடி இவ்வளவுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த டேமேஜ் தான் நான் கலெக்ட் பண்றேன்னா அதான் என்னதுன்னா லிக்விடேட்டட் டேமேஜஸ். சிம்பிள் as that. ஓகேவா? அப்போ எக்ஸசிவ் அமௌண்ட் நம்ம வாங்குறோம்னா அது பெனால்ட்டி. ஒரு நார்மல் ப்ரீஃபிக்ஸ்டு டேமேஜ் நான் வாங்குறேன்னா அதுதான் என்னதுன்னா லிக்விடேட்டட் டேமேஜ். ஓகே, எக்ஸசிவ் அமௌண்ட் பெனால்ட்டி, ப்ரீஃபிக்ஸ் டேமேஜ் நமக்கு லிக்விடேட்டட் டேமேஜஸ்னு நம்ம கூப்பிடுறோம். ஓகேவா? ஆனா இது இங்கிலீஷ் லா கீழே. இந்தியன் லா கீழே எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இந்தியன் லா கீழே நம்ம எதுவும் பிரிக்கல. இந்தியன் லா கீழே அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாதுப்பா. ஓகேவா? பட் இங்கிலீஷ் லா கீழே தான் நமக்கு என்ன இருக்கு? பெனால்ட்டி அண்ட் liquidated damages னு சொல்றாங்க. I hope you guys understood. Okay, now let's move to the next topic, that is 5.4 penalty and liquidated damages differentiate பண்ணி சொல்லிருப்போம். அதெல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டோம்ப்பா. சாரி, 5.4லாம் முடிச்சாச்சு நம்ம. ஓகே,
இந்தியாவில் எப்படி இருக்கு அதெல்லாம் இவ்வளோ பேசி வச்சிருக்கான், அது எல்லாமே அவ்வளோதான்ப்பா, நத்திங். இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஓகே, ஜஸ்ட் கிவ் இட் ரீட். இஃப் யூ கெட் எனி டவுட், நான் கூட கட்டாயமா இதுதான் கான்செப்ட் சார், இந்த கான்செப்ட்ல வந்து இந்த இடத்துல வந்து இந்த வேர்டு வந்து புரிய மாட்டேங்குது, இந்த இடத்துல இது என்ன அப்படின்றது நீங்க எனக்கு கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி I can give you a proper explanatory video. ஓகேவா? தேங்க்யூ. ஸோ அது பாயிண்ட் நம்பர் 1. அண்ட் I'll just அப்புறம் என்ன பண்ணிடலாம், இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணிடுறேன். இந்த சாப்டர் இதோட ஓவர் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தோன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, பிசைட்ஸ் நம்ம டேமேஜஸ்லாம் கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் மேலே பார்த்தது எல்லாமே டேமேஜஸ் கீழே பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஜென்ரல் டேமேஜஸ். ஓகே, ஜென்ரலாக நார்மல் டேமேஜ், ஸ்பெஷல் டேமேஜ், விண்டிக்டிவ் டேமேஜ், நாமினல் டேமேஜஸ். அதே மாதிரி நம்ம பார்த்துருக்கக்கூடிய லாஸ்ட்ல டெட்ராரேஷன், காஸ்ட் பை டிலே, ப்ரீஃபிக்ஸ் டேமேஜஸ். இதெல்லாமே என்னதுன்னா 6 டைப்ஸ் ஆஃப் டேமேஜஸ் கீழே. டேமேஜஸ் கிளைம் பண்ணுறத தவிர்த்து வேற என்னென்ன பண்ண முடியும்? வாட் ஆர் த அதர் ரெமெடிஸ் ஃபார் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்? ஃபர்ஸ்ட் ரெமெடி என்னென்ன? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரெமெடி? ஃபர்ஸ்ட் ரெமெடி இஸ் டேமேஜஸ் கீழே 6 டைப்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது டேமேஜஸ் இல்லாமல் வேற என்னென்ன பண்ண முடியும்? ரிசெஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். என்னது ரிசெஷன்? அது நிறைய ப்ரீவியஸ் யூனிட்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம். ரிசெஷன், த வேர்ட் ரிசெஷன் இஸ் நத்திங் பட் கேன்சலிங். எப்போ ஒரு கான்ட்ராக்ட்ல ஒரு பார்ட்டி வந்து அவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாம பிரேக் பண்றாங்களோ, we can cancel the contract and we can claim damages. Okay, so that is what. அப்போ என்னன்னா ரிசெஷன். செகண்ட் பார்ட் என்னதுன்னா ரிசெஷன். First we can claim damage. We saw whole 6 things. The second thing what we can do is we can rescind the contract. What is rescind the contract, sir? Rescind the contract is nothing but cancelling the contract. Okay, அப்போ rescission of contract என்னன்னா cancelling the contract. cancel பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we can claim compensation or damages. Okay, the aggrieved party can claim compensation or damages. Next, very important area அப்போ quantum merit. Okay, இன்னும் இதையும் நான் சிம்பிளா முடிச்சிடுறேன். இதே ரொம்ப நம்ம இது பண்ணியிருப்போம், எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருக்கும். இதை நான் சிம்பிளா முடிச்சிடறேன். லாட்டின்ல இருந்து இந்த டேர்ம் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். குவாண்டம் மெரிட்னா as much as deserved, ஓகே, ஆர் as much as என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கு. அப்போ as much as deserved அப்படின்னு சொல்றாங்க. குவாண்டம் மெரிட், குவாண்டம் குவான்டிட்டி, மெரிட் எவ்வளோ நம்ம வந்து அதனால அனுபவிச்சிருக்குமோ அந்த அனுபவிச்சதுக்கு மட்டும் நம்ம பே பண்ணிடணும். ஓகே, இந்த யார்ட் ஸ்டிக், குவாண்டம் மெரிட் என்னன்னா யார்ட் ஸ்டிக்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சிம்பிளா ஒன்றும் இல்லை, ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு. அந்த கான்ட்ராக்ட் வந்து பிளாஸ்டிக் பேக் செல்லர் ஒருத்தர் இருக்காரு, நமக்கு பிளாஸ்டிக் பேக் செல் பண்ணிருக்காரு. இந்த கான்ட்ராக்ட் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு நீங்க டெய்லி எங்களுக்கு 100 பேக்கெட்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்ஸ் கொடுக்கணும். சூப்பரா போயிட்டு இருக்கு, கான்ட்ராக்டும் நல்லபடியா போயிட்டு இருக்கு, எல்லாம் நல்லபடியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, குட், வெல் அண்ட் குட், எவ்ரி திங் இஸ் கோயிங் ஆன். But what happened? After 6 months, the government of India has told that all over India, plastic bags இருக்கக்கூடாது. Whatever the microns are, plastic bags இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு they banned the plastic bags. இப்போ இந்த இடத்துல what the other person can do? Unavoidable situation இல்லையா? அப்போ இந்த இடத்துல எஸ் பிரீச், இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல இந்த இடத்துல வந்து பிரீச் கிளைம் பண்றது வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட் கேஸ். நிறைய கீழே நான் சொல்றேன். பட் இந்த இடத்துல என்னன்னா, ஒரு ஒரிஜினல் கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு இல்லையா? டைப்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ்ல இது ஒன் ஆஃப் த டிஸ்சார்ஜ். இந்த இடத்துல இந்த குவாண்டம் மெரிட்னா என்னன்னா, ஃபுல் கான்ட்ராக்ட் பண்ணல, அதனால கட்ட மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. எது வரைக்கும் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேனோ அந்த பர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஐ கேன் கிளைம் டேமேஜ். சிம்பிள், அதுதான் என்னதுன்னா குவாண்டம் மெரிட். குவாண்டம் குவான்டிட்டி, மெரிட்னா எவ்வளோ அட்வான்டேஜ், நான் எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் அனுபவிச்சிருக்கேனோ அந்த அனுபவிச்ச அட்வான்டேஜுக்கு ஐ ஹேவ் டு பே. அதே மாதிரி யாரு கேஸ் போடுறாங்க? அக்ரீவ்ட் பார்ட்டி தானே. அந்த அக்ரீவ்ட் பார்ட்டி ஐ ஹேவ் த ரைட் டு கலெக்ட் டு த அமௌண்ட் வாட் ஐ டிசர்வ், வாட் ஐ ஹவ் ப்ரொவைடட். ஸோ இது குவாண்டம் மெரிட் எந்தெந்த கேஸ்ல நம்ம வாங்க முடியும்னா 2 cases. இட்ஸ் ஓன்லி அவைலபிள் இஃப் த ஒரிஜினல் கான்ட்ராக்ட் ஹஸ் பீன் டிஸ்சார்ஜ். சொல்றேன் பாருங்க, ஆல்ரெடி சொன்னேன். இட் இஸ் ஓன்லி அவைலபிள் இஃப் த ஒரிஜினல் கான்ட்ராக்ட் ஹஸ் பீன் டிஸ்சார்ஜ்ட். ஓகே, அண்ட் த கிளைம் மஸ்ட் பி brought by a party not on default. Default arise ஆகிறது கிடையாது. It should be brought by the party. The thing should be brought by the party. It should not be arised on default. Okay, so இதோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இது வந்து சிம்பிளா ஒரு விஷயத்தை ரீகாம்பன்சேட் பண்றதுக்கு, ஒரு பார்ட்டிக்கு ரீகாம்பன்சேட் பண்றதுக்கு, அவங்களோட வேல்யூ ஆஃப் ஒர்க்கை ரீகாம்பன்சேட் பண்றதுக்காக உருவாக்கக்கூடிய அந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த குவாண்டம் மெரிட். அப்போ சிம்பிள் குவாண்டம் மெரிட் இஸ் நத்திங் பட்
Quantum merit is a concept where the person can claim as much as he deserved. அவ்வளோதான், சிம்பிள் பா. ரொம்ப குழப்பிக்க வேணாம். குவாண்டம் மெரிட்ன்றது எவ்வளோ குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குமோ, எவ்வளோ குவான்டிட்டி நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோமோ, எவ்வளோ குவான்டிட்டி கூட்ஸ் விற்றுருக்குமோ, அந்த குவான்டிட்டி வரைக்கும் நான் என்ன டிசர்வ் பண்ணணும், அந்த டிசர்வுக்கு ஐ ஹேவ் த ரைட் டு கிளைம். அதுதான் என்னதுன்னா குவாண்டம் மெரிட். ஓகே, ஸோ இது எந்தெந்த டைமில் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கேசஸில் பாருங்கள். when an agreement is discovered to be void or when a contract becomes void, contract void ஆயிடுச்சு, அந்த டைம்ல நான் என்ன எது வரைக்கும் பண்ணணும் அது வரைக்கும் நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் கிளைம் டேமேஜ். ஐ கேன் கிளைம் டேமேஜஸ் கிடையாது, ஐ கேன் கிளைம் த அமௌண்ட் விச் ஐ ஹவ் provided the service, whatever I deserve. Second, when something is done without any intention to do so gratuitously, நான் வந்து எந்த ஒரு கிராட்டிஷியஸ் ஆக்டும் பண்ண மாட்டேன். கிராட்டிஷியஸ்னா என்ன, ஃப்ரீன்னு சொல்லிட்டு நான் பண்ணலை. ஆனால் எதிரில் இருக்கிற பர்சன் ஃப்ரீன்னு நடுவில் சார் ஃப்ரீ தானே அப்படின்னு நினச்சிட்டு கேட்குறாங்க. அப்போ நான் சொல்கிறேன் சார் ஃப்ரீ கிடையாது சார், சரி இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ணது பரவாயில்ல, இப்போ வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஒரு சர்வீஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க, இனிமேல் இந்த சர்வீஸ் ஃப்ரீயாக எடுக்க முடியாது. ஸோ எது வரைக்கும் நீங்கள் இந்த சர்வீஸ் எடுத்திருக்கீங்களோ அந்த சர்வீஸ்க்கு யூ ஹவ் டு கைண்ட்லி பே அஸ் குவாண்டம் மெரிட். புரியுதா? அப்போ வேர் தேர் இஸ் when something is done without any intention to do so gratuitously. Next, where there is an express or implied contract, where there is an express or implied contract to render services, where there is an express or implied contract to render services but there is no agreement as to remuneration. எக்ஸ்பிரஸோ இல்லை ஒரு எம்ப்ளாய்டு கான்ட்ராக்டோ இருக்கும் சர்வீஸ் ரெண்டர் பண்ணுறதுக்கு. ரெண்டரிங்னா கிவிங். த வேர்ட் ரெண்டர் மீன்ஸ் கிவ். ஓகே, த வேர்ட் ரெண்டர் மீன்ஸ் கிவ். அப்போ எப்போ ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், பட் ஒரு எக்ஸ்பிரஸ்னா ஓவரால் ரிட்டர்ன் ஆர் இம்ப்ளைட் ஆக்ஷன். ஓகே, ஆனால் வந்து ஆக்சுவல் அக்ரிமெண்ட் இருக்காது, அக்ரிமெண்ட் ப்ராப்பராக இருக்காது. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு அவர் பண்ணுற வேலை பண்ணலைன்னு சொல்லி ஆயிடாது. இல்லை, யாரோ ஒரு பர்சனை நம்ம வந்து ஒரு ஒர்க்காக நம்ம வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், வச்சுருக்கோம். அந்த பர்சன் வந்து இம்ப்ளாய்டோ ஓரலோவோ இல்லை ரிட்டர்ன்லையோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சும்மா ஒரு எழுத்துல வாங்கியிருக்கோம். பட் அது ப்ராப்பர் அக்ரிமெண்ட் கிடையாது. சரி, ப்ராப்பர் அக்ரிமெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் உனக்குலாம் சம்பளம் தர மாட்டேன், அதான் ப்ராப்பர் அக்ரிமெண்ட் இல்லையேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பர்சன் கஷ்டப்பட்டு பண்ண வேலை இல்லைன்னு ஆயிடுமா? நோ, வேலை இல்லைன்னு ஆகாது. அப்போ எப்போ வேலை இல்லைன்னு ஆகாதோ, ஓகே, அப்போ அது என்னவா மாறும், கட்டாயமா அந்த பர்சனுக்கு we have to pay as much as he has done, as much as he deserve. That is C. D. Next, when one party abandons or refuses to perform the contract, when one party abandons or refuses to perform the contract, எதிரில் இருக்கிற பார்ட்டி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த கான்ட்ராக்ட் நான் பண்ண மாட்டேன்னு அபண்டன், அதாவது இல்லை பண்ணவே முடியாதுன்னு அப்படியே ஒதுக்கி போட்டுறதோ, எது வரைக்கும் நம்ம we deserve to collect or we deserve to claim அப்படின்னு நினைக்கிறோமோ we can claim the damages as much as. Next, where a contract is divisible and the party not in default has enjoyed the benefit of the part performance. அதான் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் நடந்திருக்கு, அந்த பார்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் கட்டாயமா we can claim quantum merit. ஓகே, நெக்ஸ்ட், when an indivisible கான்ட்ராக்ட், ஒன்றும் இல்லைப்பா, திருப்பி நான் சொல்கிறேன், ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, அந்த கான்ட்ராக்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பார்ட் இது பண்ணியிருக்கோம், அண்ட் அதர் பார்ட்டியும் அந்த பார்ட் பர்ஃபார்மன்ஸும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்க என்ஜாய் பண்ணும்போது நம்ம எந்த பார்ட் வரைக்கும் நம்ம பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோமோ as much as we deserve we can claim, that is called as quantum merit can be claimed there. Okay, so if when an indivisible contract for a lump sum is completely performed but badly the person who has performed the contract can claim the lump sum. Okay, sorry yes, claim the lump sum but the other party can make a deduction for a bad work. Okay, அதான் சொல்றாங்க, ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, ஒரு லம்சம்காக அந்த கான்ட்ராக்ட் பண்றாங்க, பட் அந்த கான்ட்ராக்ட்ல வந்து என்னன்னா தே ஹேவ் அப்ரூவ்ட் ஒன் அமௌண்ட், ஒரு அமௌண்ட் இருக்கு, இதுதான் சார் எனக்கு ஆப்வியஸ்லி கான்ட்ராக்ட்னா கன்சிடரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான் கான்ட்ராக்ட்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. லேட்டர் அண்ட் பர்ஃபார்ம்லாம் பண்ணிட்டாங்க, பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பர் பர்ஃபார்மன்ஸான்னு கேட்டால் இல்லை, பேட் பர்ஃபார்மன்ஸ். அப்போ அந்த பேட் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் கொடுத்துருப்போம், நீங்கள் கேவலமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க இல்லை பேடாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க,
அவன் அந்த பேட் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஃபுல் அமௌண்ட்ல கொடுக்க முடியாது சார். நான் என்ன பண்றேன்னா டிடெக்ட் பண்ணி கொடுக்குறேன். அதான் பாருங்க, ஆஸ் மச் ஆஸ் டிசர்வ்டு, டிசர்விங். டிசர்வ்னா என்ன? இந்த விஷயத்துக்கு எவ்வளவு கொடுக்கலாமா, இந்த விஷயத்துக்கு இவ்வளவு கிளைம் பண்ணலாமா, அதுதான் இந்த இடத்துல. ஸோ எப்போ ஒரு லம்சம் இருக்கு, கம்ப்ளீட்லி பர்ஃபார்ம். பட் அங்கே வந்து தட் இஸ் பேட் பர்ஃபார்மன்ஸ். சூப்பர் பர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை, நமக்கு ஒரு அப் டு த மார்க் இல்லை, நல்லா இல்லை அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கான்ட்ராக்ட்ல. அப்போ எப்போ கான்ட்ராக்ட்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா இல்லையோ அப்போ we can claim damages. That is we can claim quantum merit or we can give quantum merit. அந்த quantum merit எப்படி கொடுக்கலாம்? அவங்களுடைய சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் நினச்சி நம்ம ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். பட் அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது தான் தெரியுது நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. அப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாததுக்காக அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் டிடக்ஷன்ஸை பண்ணி கொடுப்போம். புரியுதா? அப்போ ஸோ இதுதான் வந்து சினாரியோஸ் வேரின் we can have quantum merit. ஓகே, நெக்ஸ்ட் சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். ஒன்றும் இல்லைப்பா, சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நம்ம we all know, assume there is a car brand. Okay, on the not a car, yes there is a car brand, and another side there is a famous car இது. ஓகே, நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஓலா கார் கம்பெனி எடுக்கலாம். ஓகே, we have ஓலா டாக்ஸி. எஸ், அவங்க வந்து ஓலா இருக்காங்க. on one side we have ஓலா. ஓகே, தானே அவங்களோட கலர். அண்ட் அதே மாதிரி we have let's say மாருதி சுசுகி. நல்லா பார்த்தோம்னா மாருதி சுசுக்கிலேருந்து ஓலா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, they ordered nearly 1 lakh cars. 1 lakh வேகனார்னு வச்சுப்போம். they ordered வேகனார். அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஓலா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் எங்களுக்கு ஒயிட் கார் வேணும், அந்த ஒயிட் காரில் வந்து எங்களுக்கு மேலே வந்து க்ரீன் கலர் வரணும் சார், இந்த ஒரு காம்பினேஷனில் ஒயிட் கார், ஒயிட் க்ரீன் பிளாக், இந்த காம்பினேஷனில் எங்களுக்கு வந்து நீங்கள் கார் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யார்? ஓலா கார் கம்பெனி. இதுதான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆஃபர். இதுக்கு அதான் 1 lakh கார்ஸ் வந்து இவங்க கேட்டிருக்காங்க. மாருதி சுசுகி என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேர் இஸ் அனதர் பிராண்ட்ல, லெட்ஸ் சே ரெட் டாக்ஸி. ஆனால் யாருக்கும் ரைவல்ரி உருவாக்கலப்பா, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சேக். ஓகே, ரெட் டாக்ஸி இருக்கு. ரெட் டாக்ஸி என்ன ரெட் டாக்ஸி கலரில் போட்டு கொடுத்துலாம். மாருதி சுசுகி கார் என்ன பண்ணிட்டான்னா, ஒயிட் வித் ரெட், ஸ்லைட்டாக அங்கங்கே கோல்டு, இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டான். ஓலாக்காரன் வந்து பார்க்குறான், என்னடா நான் வந்து உங்ககிட்ட கேட்டது 1 lakh கார்ஸு, ஓலா கார் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு க்ரீனு ஒயிட்டு அண்ட் பிளாக் கொடுப்பேன்னு பார்த்தா ரெட் டாக்ஸி கலர் போட்டு கொடுத்துருக்கியப்பா, என் கஸ்டமர்ஸ் எப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, ரெட் டாக்ஸி தான் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்னோடனே இப்போ மாருதி சுசுகி என்ன சொல்ல, சாரி சார் திருப்பி 1 lakh கார்ஸ்லாம் நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு டெலிவர் பண்ணி அப்புறம் திருப்பி கலர் மாற்றி எல்லாம் கொடுக்க ரொம்ப கஷ்டம், காசு வாங்கிக்கோங்க சார். காசு வாங்கினா என்ன பிரயோஜனம் இருக்கு ஓலாக்கு? நோ யூஸ். பிராண்ட் வேல்யூ அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது தானே முக்கியம். ஸோ உடனே ஓலா என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் சார், நீங்கள் எங்களுக்கு பர்ஃபார்மே பண்ணி கொடுத்துருங்க. என்ன பர்ஃபார்மன்ஸ்? ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். என்ன ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ்? நீங்கள் காரெல்லாம் திருப்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் இதை ஓலா கார் கம்பெனிக்கு எப்படி இருக்கோ அந்த கலரில் நீங்கள் அடிச்சு கொடுங்க. ஓகே, எங்களுக்கு ரெட்டு ஒயிட் அண்ட் கோல்டில் இருக்கிற காம்பினேஷன்ஸ் எல்லாமே க்ரீன், பிளாக் அண்ட் ஒயிட், இந்த காம்பினேஷனில் எங்களுக்கு வந்துடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல காசாக கேட்குறாங்க? நோ, தேர் ஆஸ்கிங் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். அதுதான் என்னதுன்னா அனதர் ரெமெடி விச் வி கேன் கெட் வித்தவுட் டேமேஜஸ். ஓகே, ஸோ டேமேஜஸ்லாம் ஒன் பார்ட்டு. அதுக்கு அடுத்தது நம்ம ஒன்றா பார்த்தோம். நம்ம ரிசெஷன் பார்க்குறோம். ரிசெஷனுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போது இது பார்த்துட்டு இருக்கோம் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாமே என்னதுன்னா அதர் திங்ஸ். ஓகே, ஃபார் ஆல்டர்னேட்ஸ் ஃபார் டேமேஜஸ். ஓகேவா? ஸோ திஸ் ஒன் லாஸ்ட் வந்து இன்ஜங்ஷன் குவாண்டம் மெரிட் நம்ம பார்த்துட்டோம். கரெக்டாக குவாண்டம் மெரிட் பார்த்தோம். ஸோ அந்த குவாண்டம் மெரிட் இஸ் ஆல்சோ அனதர் திங் அதர் தென் டேமேஜஸ். ஓகே, ஸோ டேமேஜஸ் இருந்தது. டேமேஜஸ்க்கு அப்போ டேமேஜஸ் இல்லாமல் வேறு நான் என்னென்ன நான் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஐ கேன் ரிசைன் த கான்ட்ராக்ட். ஃபர்ஸ்ட் திங் கேன்சல் த கான்ட்ராக்ட். 2, ஐ கேன் கிளைம் குவாண்டம் மெரிட். ஆமாவா? அண்ட் 3, நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அதே மாதிரி சூட் ஃபார் இன்ஜெக்ஷன், இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ லாஸ்ட்டாக சூட் ஃபார் இன்ஜெக்ஷன்
ஓகே, பார்த்துட்டோம்னா அவ்வளோதான், சாப்டர் நமக்கு ஓவர். சூட் ஃபார் இன்ஜெக்ஷன். Where a party to a contract is negating the terms of a contract, the court may be issuing an injunction order restraining him from doing what he promised not to do. Okay. For example, a film star agreed to act exclusively for a particular producer for 1 year. During the year, she contracted to act for some other producer. Held, she could be restrained by an injunction. Okay. ஸோ இந்த இடத்துல என்னென்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சூப்பராக இருக்குது. ஏதாவது ஒரு மூவி எடுத்துப்போம், அந்த மூவியில் யாரோ ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஆக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சே இட் டேக்ஸ் மோர் டைம், ஓகே 1 year அந்த மாதிரி எடுக்கும் அந்த மூவி ஆக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்வியஸ்லி ப்ரொடியூசர் தான் சம்பளம் தராங்க. ப்ரொடியூசர் வில் பி ஹேவிங் அ கான்ட்ராக்ட் வித் த ஆக்ட்ரஸ். ஸோ அந்த கான்ட்ராக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 yearக்கு நீங்கள் எந்த மூவியும் நீங்கள் சைன் பண்ணக்கூடாது, வேறு எந்த ப்ரொடியூசர்கிட்டே ஒர்க் பண்ணக்கூடாது, எங்கள் மூவிக்காக தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும், அதுக்கான சம்பளம் தான் உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் இஸ் ஹேவிங் அ கிளியர் டேர்ம்ஸ். ஓகே. ஸோ இந்த இடத்துல த ஆக்ட்ரஸ் ஹஸ் சைன்ட் வித் அனதர் ப்ரொடியூசர், ஓகே, ஃபார் த சேம் டைம் பீரியட். அதே இயரில் அந்த ப்ரொடியூசருக்கு எப்படி சைன் பண்ணாங்களோ இன்னொரு ப்ரொடியூசருக்கும் அதே இயரில் நான் ஒர்க் பண்ணுறேன்னு சைன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல we can claim something called as suit for injunction. இன்ஜங்ஷன்ன்றது ஒன்று. இன்ஜங்ஷன் என்னன்னா நாட் டு டூ சம்திங். பாசிட்டிவ் கிடையாது, அது நெகட்டிவ். எப்பவுமே நெகட்டிவ்னா என்ன, பாசிட்டிவ்னா டு டூ, நெகட்டிவ்னா நாட் டு டூ. கான்ட்ராக்ட் பொறுத்த இருக்கு, கரெக்டா? அப்போ இந்த இடத்துல சூட் ஃபார் இன்ஜங்ஷன் என்ன, நாட் டு டூ, இது பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, எங்களுக்கு சைன் பண்ணிட்டாங்க, இன்னொரு ப்ரொடியூசர் சைன் பண்ணியிருக்காங்க, அந்த இன்னொரு ப்ரொடியூசருக்கு வந்து இவங்க போய் ஆக்ட் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, டு டூவா நாட் டு டூவா, நாட் டு டூ, அதுதான் சூட் ஃபார் இன்ஜங்ஷன். ஸ்டாப்பிங் சம்மன் ஃப்ரம் டூயிங் சம்திங், அதான் என்னதுன்னா இன்ஜங்ஷன். கிளியரா? அடுத்தது நெக்ஸ்ட், பார்ட்டி ரைட்ஃபுல்லி rescinding the contract entitled to compensation. Section 75 பார்க்குறோம். A person who rightfully rescinds a contract is entitled to